Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பீட்ரானோட நியூ லான்ச் ஆன பேஸ்பட்ஸ் வேவ். ஸோ இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் ஏற்பட்டோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து சூன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இதில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி மோட், மியூசிக் மோட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. 5.2லேருந்து 5.3 போயிட்டாங்க. அண்ட் 10 மீட்டர் கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து இருக்குன்றாங்க. ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் அண்ட் டைப் சி சார்ஜிங் கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ப்ளே டைம் வந்து 40 ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் டிரைவர் சைஸ் வந்து 8mm டிரைவர் சைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேஸ்பட்ஸ் வேவ் இயர்பட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். வெல் கைஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரானோட பேஸ்பட்ஸ் வேவ் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த பீட்ரான் பேஸ்பட்ஸ் வேவோட இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் ஸோ டோட்டலாகவே ப்ளூடூத் இயர்பட்ஸ்லேயே ஸோ இந்த வாட்டி பீட்ரானோட இந்த பேஸ்பட்ஸ் வேவோட இயர்பட்ஸ் வந்து ஒரு யூனிக் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிராண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொண்டு வந்ததில்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான். பட் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெம் வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இன்னியர் டைப் இயர்பட்ஸ் மாதிரியே வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஸோ வியரிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுனால ஸோ நம்ம வியர் பண்ணி ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வேணால் வந்து இது மீடியம் சைஸ் இதில் இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ் வேணால் இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வியரிங் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக்கேஜில் வந்து ஜஸ்ட் இதுதான் இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ் அண்ட் தென் வந்து டைப் சி கேபிள் அண்ட் இயர் டிப்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரான் பேஸ்பட்ஸ் வேவ் ஸோ இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸோட ஓவர் வியூ அண்ட் மியூசிக் குவாலிட்டிலாம் இனிஷியலாக எப்படி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கலாம். வெல் கைஸ், இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் பீட்ரான் பேஸ்பட்ஸ் வேவோட சார்ஜிங் கேஸ். ஸோ சார்ஜிங் கேஸ் மேலே பீட்ரானோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சார்ஜிங் கேஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரியல்மி இயர்பட்ஸ் பார்த்துருந்தோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா டென்ஷனில் இருக்கும். பட் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து இது பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயினாக இந்த பீட்ரான் பேஸ்பட்ஸ் வேவில் ஒரு யூனிக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் இயர்பட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னியர் டைப் இயர்பட்ஸ் தான் இது. பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னியர் டைப் இயர்பட் தான். ஸ்டெம் டைப் இயர்பட்னு சொல்ல முடியாது, இன்னியர் டைப் தான். பட் அதில் இந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்ததுனால ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வியரிங் கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து டர்ன் ஆன் ஆகும். டோர் திறந்து ஆன் ஆகாது. இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுக்கணும். அண்ட் மற்றபடி இந்த சார்ஜிங் கேஸில் மேக்னெட்டிக் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக ஒரு யூனிக்கான விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸில் ஸோ ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து டைப் சி போர்ட் வந்து பின்னாடி இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து டைப் சி போர்ட் வந்து இங்கே இருக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து எரிஞ்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து லைட் இண்டிகேஷன் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இதில். ஸோ இது வரைக்கும் அந்த ப்ளூடூத் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரண்ட்டில் இருக்கும், இவங்க ரியர் சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் மற்றபடி இயர்பட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வியரிங் எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த இயர்பட் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இது வந்து எனக்கு ஸ்லைட்டாக வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ விழும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தண்ணியில் விழுந்துடுச்சு. பட் தண்ணியில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ விழுந்தோடனே டக்குன்னு வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ அண்டு மற்றபடி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். அண்ட் அதே மாதிரி பீட்ரானோட இந்த லோகோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம், டபுள் டேப் வந்து நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது. அண்ட் தென் வந்து ரைட் இயர்பட்ஸில் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதில் இந்த டைம் வந்து மூவி மோட் அண்ட் மியூசிக் மோட்னு 2 டைப் ஆஃப் மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இயர்பட்ஸோட லுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டோட்டலாக வந்து இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இதில் வந்து 8mm ஆஃப் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் இதில் வந்து இஎன்சி சப்போர்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நான் எல்லாமே இனிஷியலாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி ஒரு 2 hours கேட்டிருக்கேன். அண்ட் கால்ஸ் கொஞ்சம் ஒரு நேரம் பேசியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இன்சைட் த ரூம் நீங்கள் மட்டும் பர்சனலாக இன்சைட் த ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லைனா மோர் தென் ஒரு 1 room யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே.
அதுக்கு மேலே வந்து மேபி வந்து ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹால் இருக்குன்னா ஹாலோட சென்டர் ஆஃப் த ஹால் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வந்து கனெக்ஷன் விட்டு விட்டு கேட்குது அண்ட் கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இன்சைட் த ரூம் ஸோ மோர் தென் ஒரு ரூம் பக்கத்து ரூம் அந்த மாதிரி அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்ச் சப்போர்ட் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நான் வந்து ஒன்று சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹியர் பண்ணும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா ஸோ இதில் வந்து ட்ரபிள் சவுண்ட் நல்லாவே இருந்தது அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா இருந்தது. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் சவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட்ஸ் ஸோ அது ரொம்ப அப்படியே இறைச்சலாக கரகரன்னு இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஒருவேளை வந்து ப்ராப்ளம் இயர்பட்ஸே ப்ராப்ளமா அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நான் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது நான் எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணல. ஸோ டேரெக்டாகவே வந்து அதில் வந்து பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இன்கேஸ் வந்து நீங்கள் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நான் பண்ண ஒரே ஒரு கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக அந்த இயர்பட்ஸ்க்குள்ளே வந்து போனீங்கன்னா அப்சல்யூட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து எனபிள்டு இருக்கும் அண்ட் இதில் வந்து ஏஏசி கோடெக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஏஏசி ஆனில் இருக்கும்போது எதுவும் பிரச்சனை இல்லை. பட் இந்த அப்சல்யூட் வால்யூம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டேனே ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுது. ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது ஸோ என்னடா சவுண்டு ரொம்ப இறைச்சலாக இருக்கேன்ட்டு ஸோ ஏஏசி கோடெக் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு சமயம் ஏஏசி கோடெக்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அதாவது அந்த ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து அது ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து டெலிவர் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து மேபி இறைச்சல் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப்சல்யூட் வால்யூம் டர்ன் ஆஃப் பண்ணும்போது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே கிறிஸ்பாக வந்து இருந்தது. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து 1000 தான். பட் பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா ஹியரபிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப வந்து ஹெவி பேஸ் இருக்காது. பட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டிலாம் வந்து குட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இல்லை. பட் நான் ஐஃபோனில் ப்ளே பண்ணி கேட்கும்போது ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. அண்ட் பேசிக்காக இந்த சாங்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஆஃப் அந்த லிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த மியூசிக்ஸ் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து தனித்தனியாக கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் ரொம்ப கிறிஸ்பாகவும் இருந்தது. அந்த வால்யூம் லெவல்ஸும் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லவுடர் வால்யூம்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு வால்யூம் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ ஒரு ஸ்டாண்டர்ட் வால்யூம் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒரே ஒரு மட்டும் என்னன்னா அந்த பேஸ் சவுண்ட் கொஞ்சம் இறைச்சலாக இருந்தது. அதுக்கு மட்டும் இதை டர்ன் ஆஃப் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதோட கால் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் கால்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்த்தேன். ஸோ பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த ரூம் தான், வெளியிலலாம் இல்லை. ஸோ ஃபேன் நாய்ஸில் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பேசாத போது பார்த்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸோ மெயினாக வந்து நான் பேசுறது வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து லவுடராக கேட்கல, அது ஒரு விஷயம். ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல, அதுவும் ஒரு விஷயம். நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு மீடியமாக கேட்குது, ரொம்ப லவுடராக கேட்கல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதில் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஹியர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஹியர் பண்ணுறீங்கன்னும் போது உங்களை சுற்றி வந்து மேபி வந்து கொஞ்சம் நாய்ஸி சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டிராஃபிக்கில் இருக்குன்ட்டு அவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவங்க இருக்கிற ஏரியாவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது. ஆனால் அவங்க பேசுகிற வால்யூம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்கனால ஸோ அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு ஹியரபிளாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களால் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லவுடராக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் வால்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது இன்சைட் த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னும் போது ஸோ நீங்கள் வெளியிலலாம் பேசிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கேட்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அது ஒரு விஷயம். பட் இது ஃபுல் ரிவ்யூவில் தான் வந்து சொல்ல முடியும் எக்ஸாக்டாக இது சேமா இல்லையான்ட்டு. ஆனால் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. வால்யூம் லெவல்ஸ் வந்து மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும். ஸோ ரொம்ப வந்து லவுடராக வந்து கேட்காது, ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்து கேட்கும், அதுதான் ஒரு விஷயம். அண்ட் மற்றபடி பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 40 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸில் வந்து 400 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி டைப் சி போட்டு சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 40 ஹவர்ஸ்க்கு ப்ளே டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிவ்யூவில் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரலாகவே ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸோட வருதுன்னா
இருக்குனாவே ஸோ உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டே 3 hours 4 hours கேட்குறீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 4 days 5 days அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து சார்ஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் வந்து இதுதான் நார்மலாகவே இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸோட வருதுன்னா பேட்டரி கன்சம்ஷன் எப்பவுமே நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக இந்த PTron Bassbuds Wave இந்த ப்ளூடூத் வயர்லெஸோட அன்பாக்சிங், இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், குயிக் ரிவ்யூ, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சூன் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.